சேஸ்பேக் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணெய் பசை சருமத்தை எப்படி டீல் பண்ணுறதுன்றது. நிறைய பேர் கேள்வியில் கேட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப எண்ணெய் பசையாக இருக்குது, இது எப்படி நம்ம சரி பண்ணலாம், பருக்கள் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காக இப்போ நம்ம என்ன செய்கிறோன்றதை பார்க்க போகிறோம். எண்ணெய் பசை சருமமாக இருக்கிறவங்களுக்கு முதல் ஸ்டெப்பாக என்ன செய்யலான்னா, புதினாவோட ஜூஸ் எடுத்துக்கலாம். மின்ட் ஜூஸ் அவ்வளோ நல்லது, இந்த எண்ணெயை குறைக்கிறதுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ புதினா இலையை நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அதை மிக்சியில் அரைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்திருக்கேன். இதை மட்டும் போட வேண்டாம், இது கூட கொஞ்சம் கூலிங்காக ஏதாவது ஒன்று நமக்கு தேவை. புதினா கூலிங்காக இருந்தாலும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும், அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டரும் புதினா ஜூஸும் சேர்ந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து முகத்தை துடைக்கிறதுக்கு இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், நம்ம சரும துவாரங்களை மூடணும். ஏன்னா ஆயிலி ஸ்கின் எப்போவுமே போர்ஸ் ஓப்பனாக இருக்கும், அதனால தான் அவ்வளோ எண்ணெய் பசை வெளியில் வந்துகிட்டே இருக்குது. அதிகமான சீபம் அப்படின்ற எண்ணெய் நம்ம உடம்புலேருந்து வெளியில் வரும்போது தான் ஸ்கின் ஆயிலியாக இருக்குது. ஸோ இந்த ஆயிலினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டெப். அதே மாதிரி சரும துவாரங்களை திரும்பவும் மூடுறதுக்கு டோனர் நமக்கு தேவை. வெள்ளரிக்காவுடைய சாரும் கொஞ்சம் நல்லா மேல் தோல் எடுத்துகிட்டு நல்லா துருவிட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டொமேட்டோவோட சாறு ஸோ நல்லா புழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது எதுவுமே பாயில் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆயிலி ஸ்கின்னால் இதெல்லாம் தாங்க முடியும். ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு பேரியர் இருக்குது, எண்ணெய் அப்படின்ற பேரியர் இருக்கிறதுனால இதெல்லாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்பை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஃபேஸ் பேக். முல்தானி மிட்டி இல்லாத ஃபேஸ் பேக்கே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முல்தானி மிட்டி எல்லா ஃபேஸ் பேக்குக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதை தான் ஒரு பேஸாக எடுத்திருக்கோம். அதில் கூட நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சம் தயிர். எண்ணெய் பசை சருமத்துக்கு தயிர் ரொம்ப நல்லது. தேன் ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு நல்ல ஹியூமெக்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த பருக்களை சரி பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற குணங்கள் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு பேக்காக யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது தான், வீட்டில் கிடைக்கக்கூடியது தான். எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். ஆயிலி ஸ்கின்கான கிளென்சர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா இலையோடைய சாறு இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவு இதை எடுத்துக்கிறேன். இதுக்கு ஈக்குவலாக பன்னீர், தூய்மையான ரோஸ் வாட்டர், இதுவும் 4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கிளென்சராக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன பீஸ் காட்டன் நான் டிப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு கிளென்சர், இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்க்கும் பருக்கள் உள்ளவங்களுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கான கிளென்சர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் காட்டன் அதில் போட்டுடுறோம். இது நம்ம ஃபேஸை தொடச்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கும் பருக்கள் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காட்டனை இதில் டிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபுல்லாக ஃபேஸில் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணால் போதும். லேசாக சுறுசுறுன்னு இருக்கலாம். எங்கெல்லாம் அந்த ஸ்கின் ஓப்பனாக இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் டிங்க்லிங்காக இருக்கும், ஆனால் அது ஸ்கின் போர்ஸை நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ சீக்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா, அதனால் அந்த இடத்துல பார்த்து லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இவங்களுக்கு இந்த வாய்க்கிட்ட இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அங்கே நான் 2-3 டைம் இதை அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் எடுத்து தண்ணியில் டிப் பண்ணி ஜஸ்ட் வைப் ஆஃப் பண்ணிக்கோங்க. வைப் பண்ணி பார்க்கும்போது டெட் ஸ்கின், எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே வந்திருக்கும். வெள்ளரிக்காவோட சாறு எடுத்து ஒரு மிஸ்ட் பாட்டிலில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தக்காளியோடைய சாறையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் அமௌண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபேஸில் மிஸ்ட் பண்ணலாம். இது ரொம்ப நல்ல ஒரு டோனர். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இதை வச்சு நம்ம ஃபேஸில் டோன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரும துவாரங்கள்லாம் நல்லா க்ளோஸ் ஆகும், ஆயிலினஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். கண் மூடிக்கோங்க. ஸோ ஃபுல் ஃபேஸ்லேயும் நம்ம டோனரை ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேக். ஒரு 4 டீஸ்பூன் முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க. கேயோலின் பவுடராக இருந்தால் கூட ஓகே. அதில் 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி
நல்ல தூய்மையான தேன், அதுவும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முல்தானி மிட்டி அழுக்குகள் எல்லாத்தையும் எடுக்கும். தயிர் ரொம்ப நல்ல ஒரு கிருமி நாசினி. அண்ட் தேன் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். எண்ணெய் பசை சருமமாக இருக்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். ஆயிலி ஸ்கின் அண்ட் பிம்பிள்ஸ் இது ரெண்டும் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல பேக் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது இப்போ அவங்களுடைய ஃபேஸில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. சில பேருக்கு ட்ரையாக இருந்தால் சென்சிட்டிவாக இருக்கும். சில பேருக்கு ஆயிலியாக, ரொம்ப அதிகப்படியான ஆயிலியாக இருந்தாலும் சென்சிட்டிவாக மாறிடும். அதனால் இந்த மாதிரி ஹெர்பலானதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப எண்ணெயாக இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. மேலும் அதிகமாகிடும் எண்ணெய் பசை. அதனால் ஜென்டிலாக அப்பப்போ ட்ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேக் போடும்பொழுது கூட வாரத்தில் 1 நாளோ இல்லை வாரத்தில் 2 நாளோ போட்டாலே போதும். ஆயிலி ஸ்கின்க்கான ஃபேஸ் பேக் இப்போ போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். ஃபேஸ் பேக் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ எடுக்கலாம். அவங்களுடைய கூலிங் ஐ பேட்ஸை முதல்ல நான் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு வெட் காட்டன் கிளாத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டாக துடைங்க. நஸ்ரீனோட ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதை நம்ம ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப எண்ணெயாக இருந்தது. பருக்கெல்லாம் ரொம்ப ரெட்டிஷாக இருந்தது. இப்போ ரொம்ப ட்ரையாகவும் நல்ல பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பசை சருமமாக இருக்கிறவங்க இதே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்வேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.